இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் நவரச திலகம். மாகாபா ஆனந்தோட அப்பா இளவரசு திருச்சியில பார் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த வேலை வெட்டிக்கும் செல்லாத மாகாபா சொந்த முயற்சியில முன்னேற வேண்டும் என்பதற்காக தனது அப்பாவோட சொத்துக்களை பாதி அழுத்தி விடுகிறார். பார் இருக்கும் இடம் மட்டும்தான் இவர்களுக்கு மிச்சமாக இருக்கிறது. இந்த நிலையில ஒரு நாள் ரயில்ல நாயகி சிருஷ்டி டாங்கவை பார்க்கும் மாகாபா அவளை பார்த்ததும் காதல் வயப்படுகிறார். அவளை நோட்டமிடுவதை பார்க்கும் சிருஷ்டியோட அப்பாவான ஜெயபிரகாஷ் மாகாபாவை துரத்துவதற்காக அவளுக்கு வாய் பேச முடியாது என்று மாகாபாவிடம் சொல்கிறார். ஆனால் அது சிருஷ்டி மீதான மாகாபாவோட காதலை அதிகமாக்கிறது. அவனை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவள் பின்னாலேயே சுற்றுகிறார் மாகாபா. ஒரு கட்டத்துல சிருஷ்டி டாங்கைக்கு நல்லா பேச வரும் என்று தெரிய வருகிறது மாகாபாவிற்கு. பின்னர் சிருஷ்டியும் மாகாபா மீது காதல் வயப்படுகிறார். இவர்களது காதல் வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருக்கும் வேளையில அவளது குடும்பத்தோடு நெருங்க மாகாபா திட்டம் போடுகிறார். அப்போது சிருஷ்டியோட அக்காவுக்கு அரசு வேலையில இருக்கும் சித்தார்த் விபினை திருமணம் செய்ய பேசி முடிக்கிறார்கள். இது மாகாபாவிற்கு தெரிய வந்ததும் விபினுடன் நெருங்கி பழக அவள் குடும்பத்தோடு நெருங்க பார்க்கிறார். இதற்கு விபினும் நெருங்கி பழகி நண்பராகிறார். நிச்சயதார்த்த தேதி நெருங்கும் வேளையில சித்தார்த் விபின் தனது அத்தை மகன் என்பது மாகாபாவிற்கு தெரிய வருகிறது. விபின் சிருஷ்டியோட அக்காவை திருமணம் செய்து கொண்டால் சிருஷ்டி தனக்கு தங்கை உறவு என்பதால் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என மாகாபா முடிவு செய்கிறார். இறுதியில இந்த திருமணத்தை நிறுத்தி தனது காதலியான மாகாபா கைப்பிடித்தாரா இல்லையா என்பதை மீதி கதை. படத்துல நகைச்சுவை ஹீரோவாக நடித்திருக்கும் மாகாபா ஆனந்த் தனது நடிப்புல முழுமையாக பழிச்சிடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதே போல ரொமான்ஸ் காட்சிகளிலும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். நாயகனுக்கு நண்பனாக வரும் கருணாகரனும் இந்த படத்துல சரியான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று தோன்றுகிறது. அவருடைய முந்தைய படங்களை விட இந்த படத்துல இவரது நடிப்பு சற்று குறைவுதான். சிருஷ்டி டாங்கை கிராமத்து பெண்ணாக அழகாக பழிச்சிடுகிறார். சிரிப்புக்கு பெயர் போன இவருடைய முகத்துல கொஞ்சம் நடிப்பையும் வரவழைக்க முயற்சி செய்திருக்க வேண்டும். படத்திற்கு மிகப்பெரிய பலமே சித்தார்த் விபின் தான். இவர் வரும் காட்சிகள் எல்லாம் காமெடிக்கு முழு கேரண்டி. இந்த படத்துல இவரது கதாபாத்திரத்துக்கு இவரது உருவம் கச்சிதமாக பொருந்திருக்கிறது. குறிப்பா மாகாபாவிடம் சிருஷ்டியோட அக்கா நம்பரை கேட்க அதற்கு மாகாபா விபினோட நம்பரையே கொடுக்க அது தெரியாமல் விபின் அந்த நம்பரை பதிவு செய்துவிட்டு அவருக்கே போன் போட்டு டென்ஷன் அடையும் காட்சிகள் எல்லாம் அல்டிமேட் காமெடி. ஜெயபிரகாஷ் தோற்றத்திலும் உடையிலும் மிகவும் அழகாக இருக்கிறார். இளவரசு பொறுப்பான அப்பாவாக பழிச்சிடுகிறார். இயக்குனர் கம்பர் ஒரு முழு நீள நகைச்சுவை படமாக எடுத்திருக்கிறார். முதல் பாதை கொஞ்சம் போடித்தாலும் இரண்டாம் பாதை விறுவிறுப்பாக கலகலப்பாக செல்கிறது. படம் கொஞ்சம் நீளமாக இருப்பது போன்ற உணர்வை தருவது படத்திற்கு சற்று பின்னடைவு. சித்தார்த் விபினோட இசையில பாடல்கள் பரவாயில்லை. பின்னணி இசையும் ஓகேதான். ரமேஷ் ஒளிப்பதிவு காட்சிகளை தெளிவாக காட்டியிருக்கிறது. மொத்தத்துல நவரச திலகம் கொஞ்சம் மெருகேற்றி இருக்கலாம். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.